என்ன இங்கேயே நின்னுட்டான்? அக்கா ஆரத்தி எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. பிள்ளை பத்து வீட்டுக்கு வந்தா தானே அப்படி எடுப்பாங்க. புள்ள உண்டாயிருக்கும் போதும் எடுக்கலாம். ஏதேது என் முத்து பேபி இப்பவே அப்பா ஆயிட்டாரு போல. அப்பா ஆயிட்டேன்ல. இல்ல இல்ல, பொறுப்பு வந்துருச்சுன்னு சொன்னேன். எப்போ நான் பொறுப்பு இல்லாம இருந்தேன், இப்ப பொறுப்பு திடீர்னு வர்றதுக்கு? இல்ல, ஆரத்தி எடுக்கிறது அது இதுன்னு பெரிய மனுஷன் மாதிரி பேசுறீங்களே, அதான். பேபி நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம்ல, நீ உள்ள செக்அப் போயிருந்தேல, அப்போ அக்கா கால் பண்ணா, நான் ஆரத்தி கரைச்சு ரெடியா வச்சிருக்கேன்டா, வந்ததும் மடமடன் வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க அப்படின்னா. அதான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு மிஸ்டு கால் விட்டாச்சு. சரி. இதோ வந்துட்டா, திரும்பி நில்லு. வெண்ணிலா வா. தம்பி வாடா, நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும். பிள்ளைங்க மேல பட்ட திருஷ்டி எல்லாம் கழியணும். நல்லபடியா என் நாத்தனார் பிள்ளைய பத்தி எடுக்கணும். சரி, நீங்க ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள போங்க, நான் இதை வெளியே கொட்டிட்டு வரேன். சரிங்க மைனி. நான் எப்பவும் போல காலையில கோயிலுக்கு போயிருந்த நேரத்துல தான் தம்பி இந்த நல்ல செய்தியை சொன்னான். அப்படியே உங்க ரெண்டு பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதை முடிச்சு பிரசாதம் வாங்கி வச்சிருக்கேன். போயிட்டு அதை எடுத்துக்கோங்க. என்ன அங்க கிச்சன் டேபிள் மேல இருக்கு, என்ன போய் எடுத்துக்கோ. சரிங்க மைனி. சரி, உள்ள போங்க, ரெண்டு பேரும் உள்ள போங்க. உள்ள போங்க. என்ன பாக்குறீங்க? என்ன திடீர்னு மரியாதையெல்லாம் கொடுக்குறீங்க பொண்டாட்டிக்கு? பேபி நீ இப்ப சிங்கிள் பர்சன் இல்லைல, உனக்குள்ள இன்னொரு பேபி இருக்குல்ல, அதான் உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து. அதான் நான் பார்த்தேன். நான் கூட மாமா அக்காவை கூப்பிடுற மாதிரி திடீர்னு வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டீங்களோன்னு நினைச்சேன். நல்லா இருக்கு, நடங்க. பேபி உள்ள போ. என்ன யோசனை? ஒன்னும் இல்ல. அப்புறம் என்ன, உள்ள போ. இவ ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா ஏதோ ஆப்பு வச்சிருக்கிற மாதிரியே தெரியுதே. பார்க்கலாம், ஏதோ பேசணும்னு சொன்னல, உள்ள போய் என்னன்னு பாப்போம். என்னடி வந்ததுல இருந்து அப்படியே நின்னுட்டே இருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் இப்ப கொஞ்ச நாளாவே ரெஸ்ட்ல தானங்க இருக்கேன். அதாவது என்ன ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டீங்க இல்லங்க. பேபி ஏதாவது பேசுறதா இருந்தா டைரக்டா பேசிடு என்கிட்ட. இந்த சுத்தி வளைச்சு மூக்க தோடுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னனே. அதான் கேக்குறேன், சொல்லு என்ன பேசணும், சொல்லு கேப்போம். அது வேற ஒண்ணும் இல்ல. அப்பத்தா வீட்டுல வச்சு பேசும்போது சொன்னனே, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன்னு. அது நானா ஜெயிக்கல பேபி, நீ தான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்லிட்டேன். நான் தான் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கேன்னே வச்சுக்குவோம். ஜெயிக்க வச்ச என்னால தோக்க வைக்கவும் முடியும் உங்களை. ஆஹா, எதுக்கு அப்படி சொல்ற? நான் உங்ககிட்ட சொன்ன ரெண்டு விஷயத்தையுமே நீங்க செய்யல. அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க செஞ்சாதான் நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே உங்க கூட பேசுவேன்னு சொன்னேன். ஆனாலும் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல நின்னு. சரி, அதான் சமாதானம் ஆயிட்டோமே. நான் சமாதானம் ஆகல. சரி, என் பேபியை சமாதானப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த ஒரு வாரம் அப்பத்தா வீட்டுல இருக்கும்போது நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் முத்து. நான் யோசிச்சதுல ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியுமா புரிஞ்சது? நம்ம பழக ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க மட்டுமே தான் ஜெயிச்சுக்கிட்டே வர்றீங்க. அதுவும் எப்படி? என்ன ஏமாத்தி. ஏமாத்துறதுன்னா நம்ப வச்சு ஏமாத்துறது இல்ல, நைச்சியமா பேசி, இந்த சாமர்த்தியமா பேசி மயக்கி ஏமாத்துறது. ஓஹோ, சரி. அது நம்ம கல்யாண விஷயத்துல இருந்து, ஹனிமூன் போற விஷயத்துல இருந்து, கடைசியில என் வேலை விஷயம் வரைக்கும் வந்து நின்றுச்சு. நீங்க சொன்னீங்கல்ல, உனக்கு எந்த விஷயத்தையுமே ஒழுங்கா யோசிக்க தெரியல, பேசிக் சென்ஸே இல்லைன்னு. அப்படி எந்த விஷயத்தையுமே யோசிக்காம கண்ணை மூடி நான் உங்களை நம்பினேன்னா அதுக்கு காரணம் உங்க மேல நான் வச்ச நம்பிக்கையும் காதலும் தான். அதைத்தானே நீங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிலைமையில என்னை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க. இப்ப நான் உன்னை என்ன நிலைமையில கொண்டு வந்து நிக்க வச்சுட்டேன்? என்ன பேசிட்டு இருக்க நீ? இருங்குங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன். என்னை விட மார்க் கம்மியா எடுத்த நிறைய பேர் இன்னைக்கு போஸ்டிங் வாங்கிட்டாங்க. ஆனா ஹை லெவல் மார்க் ஸ்கோர் பண்ணியும் மாமாவோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருந்தும் இன்னைக்கு வேலை இல்லாம நான் நின்றுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. பேபி, அங்க உங்க பாட்டி வீட்டுல வச்சு நான் என்ன சொன்னேன்? நான் உன்னை ரிஜெக்ட் பண்ண வைக்கலனாலும் நீயா ரிஜெக்ட் ஆயிருப்பேன்னு சொன்னா இல்லையா? சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கோ. நான் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணது தப்பு தான். அந்த டேப்லெட் யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரியே இருக்கட்டும். ஆனா என்ன அந்த டேப்லெட் யூஸ் பண்ற சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் நிக்க வச்சது யாரு? நீ திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வர. இப்போ எதுக்கு நடந்து முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்க? நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி யோசிச்சாதான் அடுத்து என்ன செய்ய போறோங்கிறத பத்தி நம்மளால யோசிக்க முடியும். நீங்க 2 வருஷம் ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல, உங்களை போக விடாம தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதுக்காக தான் நான் அந்த மாதிரி வேலை பார்த்தேன். அப்படின்னா அதை நீ என்கிட்ட டைரக்டா சொல்லியிருக்கலாமே, போகாதீங்கன்னு. இல்ல, எனக்கு புரியல. இப்போ கல்யாணம் வேண்டாம், 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலான்னு சொன்னவளை இப்பவே பண்ணிக்கலான்னு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணது நீங்க தானே.
யா பேபி, சோ வாட்? சரி, உங்க விருப்பம் என்னவோ அப்படியே வச்சுக்கலாம்னு சொல்லி கல்யாணமும் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழாம இருக்க போறோம், நான் ஃபாரின் போறேன் அப்படின்னா எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க. உங்க விருப்பத்துக்கு தான் நான் ஆடணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டு தானே? உடனே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதும் நீங்க தான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உடனே குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சதும் நீங்க தான். அதுக்கு என்னால இப்போதைக்கு சம்மதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் உடனே நம்ம பிரிஞ்சிடலாம், ஒரு 2 வருஷத்துக்கு பிரிஞ்சிருக்கலாம்னு சொன்னதும் நீங்க தான். அப்போ உங்க கூட சேர்ந்து வாழ வந்த எனக்குன்னு என்ன விருப்பு வெறுப்பு இருக்கு? பேபி, கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கிறத 2 வருஷம் தள்ளி போடலாங்கிறத பத்தி நம்ம பேசவே இல்ல. நீ அப்பவே இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் நோ சொல்லி இருந்திருப்பேன். கல்யாணத்துக்கு உன்னை ஹரி பண்ணி இருக்க மாட்டேன். சரிப்பா, இருக்கட்டும். இத்தனை விஷயத்துக்கு உங்க பக்கமே நான் வந்திருக்கனே, எனக்காக என்னோட கேரியருக்காக ஒரு வருஷம் இந்த விஷயத்த நீங்க தள்ளி போடுறதுக்கு ஒத்துக்க கூடாதா? அதென்ன நீங்க பிடிச்ச பிடியிலேயே நிக்கிறது? எனக்காக நீங்க இறங்கி வரக்கூடாதா? ஒவ்வொரு விஷயத்துலயும் நான் மட்டுமே தான் உங்களுக்காக இறங்கி வந்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேனா? அப்போ நான் மட்டும்தான் உங்களை லவ் பண்றேனா? நீங்க என்ன லவ் பண்ணவே இல்லையா? எனக்காக இந்த சின்ன விஷயத்த கூட விட்டு கொடுக்க முடியல உங்களால. அப்போ நீங்க எனக்காக வேற என்னதான் செய்வீங்க? முதல்ல 2 வருஷம்னு சொன்னேன். உங்களால முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் 1 வருஷம் டைம் கேட்டேன். அதுக்கு கூட முடியாது, நான் ஃபாரின் கிளம்பி போறேன்னா அப்ப என்ன அர்த்தம்? எனக்காக நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க மட்டும் சாரி வெண்ணிலா, நீ போஸ்டிங் வாங்கு, அதான் மாமா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்காருல, கண்டிப்பா நீ போஸ்டிங் வாங்கிடுவ, அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெத்துக்கலான்னு சொல்லி இருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்த்துருப்பேனா? உங்ககிட்ட எந்த விஷயத்தையாவது இது வரைக்கும் நான் மறைச்சிருக்கேனாங்க? நம்ம பழக ஆரம்பிச்சதுல இருந்து நான் உங்ககிட்ட மறைச்ச ஒரே ஒரு விஷயம் அந்த எஸ்பி சார் மேட்டர் தான். அதுவும் கூட என்ன செய்ய ஏது செய்யன்னு புரியாத ஒரு நிலைமையில தான் மறைச்சேன். மறைக்கணும்னு நினைச்சு மறைக்கல, என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க எப்படி எடுத்துக்குவீங்களோ, கோவப்படுவீங்களா, என்ன செய்வீங்கன்னு புரியாத நிலைமையில மறைச்சேன். மற்றபடி என்னோட பர்சனல் விஷயமா இருக்கட்டும், எங்க வீட்டு விஷயமா இருக்கட்டும், எதையாவது நான் மறைச்சிருக்கேனா? என்னோட சேலரி எவ்வளவு, எவ்வளவுக்கு சீட்டு கட்டுறேன், வீட்டு செலவு எவ்வளவு, எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க சரி பேபி, ஓகே ஓகே, எல்லாமே முடிஞ்சதாவே இருக்கட்டும். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, நானா ஜெயிக்கல நீ தான் என்ன ஜெயிக்க வச்சிருக்கேன்னு, அது 100% ட்ரூங்கிறத உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நானே சொல்லிட்டேனே, நீ சொல்லணும்னு அவசியமே இல்ல. நான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறதுக்கு காரணம் நீ தான். ம், உங்களை ஜெயிக்க வச்ச என்னால தோக்க வைக்கவும் முடியும். அதை செஞ்சு காட்டவா அப்படி கேட்கறதுக்கு தான் இப்போ இவ்வளவும் பேசிட்டு இருக்கேன். புரியல. இந்த குழந்தைய நான் பெத்துக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன சிரிக்கிறீங்க? பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ? பேபி, இன்னும் உனக்கு என்ன பத்தி சரியா தெரியல. நீ இன்னும் என்ன பத்தி புரிஞ்சுக்கல. ஓஹோ. யா பேபி, என்னோட குழந்தைய உன் வயித்துல உருவாக்க தெரிஞ்ச எனக்கு அதை எப்படி கேர் பண்ணி எவ்வளவு பத்திரமா வெளியே கொண்டு வரணுங்கிறதும் தெரியும். நீ இந்த குழந்தைய நல்லபடியா பெத்த எடுக்கிற வரைக்கும் 24x7 உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்க என்னால முடியும். ஆனா பேபி, நான் அப்படி பண்ணா நீ தாங்க மாட்ட. நான் உன் பாட்டி வீட்ல வச்சு உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். இனிமேல் உன்னை காயப்படுத்துற மாதிரி எதுவுமே பேச மாட்டேன், உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே செய்ய மாட்டேன்னு. சொன்னதுதான். ஓகே ஃபைன், இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற சொல்லு. அதேதான், நான் இங்க இருந்து போக முன்னாடி சொல்லிட்டு போன அதேதான். என்ன, உனக்கு எஸ்ஐ போஸ்டர் வாங்கி கொடுக்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவு கஷ்டமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதை நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. அதை திரும்ப எப்படி வாங்குறதுங்கிறது எனக்கு தெரியும். ஓஹோ, அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? சரி ஓகே, வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், நான் பண்ணதெல்லாம் தப்புதான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். சோ இப்ப நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்டாதான் இந்த குழந்தைய நீ எனக்கு நல்லபடியா பெத்து கொடுப்ப, அப்படித்தானே? இல்லாட்டினாலுமே இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுப்பேன். அது என்னோட பொறுப்பு, என்னோட கடமையும் கூட. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். எனக்கு தேவை நீங்க பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நீலா, நான் தப்பே பண்ணல. நீங்க இதை ஒத்துக்கலன்னா உங்களை ஒத்துக்க வைப்பேன். இங்க பாரு பேபி, நான் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு நேரம் பேசின எதுவுமே உங்களுக்கு அப்ப புரியல? ஓகே ஓகே கூல், டென்ஷன் ஆகாத. இப்போ என்ன, நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? ம். எங்க ஓடுற? நான் பண்ணதெல்லாம் தப்புதான் வெண்ணிலா. ஐ எம் சோ சாரி, என்ன மன்னிச்சிடு. போதுமா? ஆர் யூ ஹாப்பி? ஏங்க எந்திரிங்க. என்னடி, நான் உன் காலில் விழுந்தா உன்னாலே தாங்க முடியல, அப்புறம் எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்? என்னை பார்த்தா உங்களுக்கு விளையாடுற மாதிரி தெரியுதாங்க? நான் உங்களை எதுக்காக என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன்?
நீங்க பண்ண தப்ப உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்காக தான் இவ்வளவு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க இத கூட கேஷுவலா தான் எடுத்துக்கிறீங்க. நீங்க பண்ண தப்பு உங்களுக்கு புரியவே புரியாதா? அதை ஃபீல் பண்ணவே மாட்டீங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனாலும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு உனக்கு தோணி இருக்கு. சோ கால்ல விழ சொன்னேன், சாரி கேட்க சொன்னேன், கால்லையும் விழுந்துட்டேன், சாரியும் கேட்டுட்டேன். இப்போ ஆர் யூ ஹாப்பி? இல்லங்க, நீங்க பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு வாய் வார்த்தையா கூட சாரி வெண்ணிலான்னு கேட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருந்திருப்பேன். ஆனா இது எனக்கு என்னமோ இதை ஏத்துக்கிடவே முடியல. சரி, இன்னும் வேற என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு சொல்லு, எதுவானாலும் செய்யறேன். என்னங்க, நான் பேசுறதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையா? பேபி, நம்மளோட மேரேஜ் லைஃப்ல நீ என்ன ஜெயிக்க வச்சிருக்க, பதிலுக்கு நான் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டாம்? நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடி. சொல்லு, இன்னும் என்ன பண்ணணும் உனக்கு? நீங்க மனசார ஃபீல் பண்ணி சாரி கேட்டா கூட போதுங்க. ஆனா தப்பே பண்ணலன்னு சாதிக்கிறீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க பண்ற விஷயம் எல்லாம் எதுக்காக தெரியுமா? நான் சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் என் வயத்துல இருக்கிற உங்க குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா வளரும். அதுக்காக தான் நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வர்றீங்க. மத்தபடி நான் இவ்வளவு நேரம் பேசின விஷயத்தோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியவே இல்லை. அதை பத்தின எந்த ஒரு ஃபீலிங்ஸும் உங்களுக்கு இல்ல. இப்போ என் காலில் விழ சொன்னா இல்ல, நான் வேற என்ன சொன்னாலும் நீங்க செய்யறதுக்கு ரெடியா தான் இருப்பீங்க. ஆனா எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தான். என்னை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா உங்க தப்ப நீங்க ரியலைஸ் பண்ணவே மாட்டீங்க. கூல் பேபி, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. கமான், என்னென்ன பண்ணணும்னு சொல்லு. என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், சொல்லு. கமான் சொல்லு. இனிமேல் என்ன பண்ணணுங்கிறத நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஓகே, டிசைட் பண்ணிட்டு சொல்லு. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யுவர் பனிஷ்மெண்ட். ஓகே பேபி? ம் கூல் பேபி, கூல். சில் பண்ணு. ஓகே பேபி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் உனக்காக பர்ச்சேஸ் போயிட்டு வரேன். நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 1.5 ஹவர்ல வந்துடுறேன். டேய் பிள்ள, என்னடா அப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்கீங்க? இல்லையே, நான் பார்த்தனே. நீங்க வேலை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க தெரியும். என்ன நடக்குது? நீங்க வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்கீங்க. நான் நிமிந்து பார்த்த உடனே குனிஞ்சுக்கிறீங்க. என்னாச்சு? இல்ல, இப்ப என்ன வேலை இந்நேரத்துல? இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பெண்டிங் விழுந்து போய் கிடக்கே. மும்பை, டெல்லி, சென்னைன்னு மாறி மாறி அலைஞ்சதுல இந்த வேலையை அப்படியே விட்டாச்சு. அம்மா நாளைக்கு வராங்கல்ல, இப்போ நைட்டுக்குள்ள முடிச்சுட்டா அம்மா வந்ததும் சைன் வாங்கிடலாம். இதுக்கு ஒருக்க கொடைக்கானல் வரைக்கும் போக தேவையில்லைல்ல, அதான். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் இப்ப வேலை எதுவும் இல்லையே, ரெஸ்ட் எடுக்கலாம்ல, தூங்குங்க. கையில என்ன நோட்டு? கோல நோட்டு. கோல நோட்டா? யாரோடதுடா? யாரோடதும் இல்ல, குட்டிமா தான் ஒரு நோட்டை கொடுத்து இதுல உங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை எல்லாம் போட்டு வைங்க மைனின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் குட்டிமா கொடுத்ததும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 கோலத்தை போட்டு வச்சிருந்தேன். அதை தான் இப்ப எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். சரி, பார்த்தது போதும், நேரம் ஆச்சுல்ல, தூங்குங்க. இவர்கிட்ட எப்படி கேட்கறது, எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறது? இவ்வளவு நேரம் தூங்காம முழிச்சிருக்கேன்னா யோசிக்க வேண்டாமா? என்னடா? இல்ல, நாளைக்கு அத்தை வரப்போறாங்க. ஆமா. கூடவே குட்டிமாவும் வருவாங்க. ஆமாடா. நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. ஆமா. இல்ல, வீட்டுக்கு மூத்த பிள்ளை நீங்க. நானும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நம்ம இன்னும் ஒரு குட்டி பாப்பா கூட வாங்கல. அதுக்குள்ள குழந்தைனாருக்கும் வெண்ணிலாவுக்கும் குழந்தை பிறக்க போகுது. நாளைக்கு அத்தை வந்தாங்கன்னா என்கிட்ட ஏதாச்சும் கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்றது? சேச்சே, அம்மா அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. மூஞ்சி, என்ன சொல்ல வாரேன்னு கொஞ்சமாவது புரியுதா இந்த மனுஷனுக்கு? இதெல்லாம் அவங்க அவங்களோட பிரைவசி சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி அம்மா அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டாங்க. அம்மா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கேட்டுருவாங்கன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. என்ன? ஆமா, வருத்தப்படுறாங்க. நாளை பாரு. என்னங்க? என்னடா பிள்ளை? நாளைக்கு குழந்தைனாருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், குழந்தை கொஞ்சம் வளர்ந்து விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எனக்கு விளையாடுறதுக்கு யாருமே இல்லையான்னு கேட்கும். ஏன்டா, அதான் நம்ம எல்லாம் இருக்கோமே, நம்ம கூட சேர்ந்து விளையாடலாம். அது போர் அடிச்சிச்சுன்னு நிறைய பொம்மை வாங்கி கொடுத்துடலாம் குட்டி பிள்ளைக்கு. இவர் பேசினதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிடாம இருந்ததுக்கு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு பழி வாங்குறாரு என்னைய. பேசாம நம்ம சொல்ல வர்றத ஓப்பனா சொல்லிட்டா என்ன? அதான் சரி. மலரு, வெக்கம் கூச்சமெல்லாம் பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது.
பக்கத்துல ஆசையா வந்து முத்தம் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொன்னவரை நீ தானே அரைஞ்சு வெளியே அனுப்பிவிட்ட. அப்ப நீ தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அந்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மனுஷன் நம்மளை எப்படி பழி வாங்குறாரு. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அப்புறம் குழந்தைனாருக்கு நாளைக்கு பிறக்க போற பிள்ளைக்கும் கூட கல்யாணம் ஆயிரும். அப்பவும் நம்ம இப்படியே தான் உட்கார்ந்துருக்கிறாப்புல இருக்கோம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, வெட்கம், கூச்சம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தூக்கி போட்டுட்டு ஓப்பனா சொல்லிடலாம். என்னங்க, என்னடா தூக்கம் வரலையா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஆமா டேய் பிள்ளை, நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஐ அப்படின்னு அவரே சொல்லட்டும். மலரு, நீ கொஞ்சம் அடக்கி வாசி, அவரே ஆரம்பிக்கட்டும். என்னங்க, என்ன சொல்லணும்? நம்ம மேரேஜுக்கு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்ல, அது முடிய போகுது. என்னடா அதை பத்தி தானே சொல்ல வந்தீங்க? அதெல்லாம் நான் மறக்கல. போயோ போயா. அப்படியெல்லாம் எதையும் மறக்க மாட்டேன்டா. ம், ம். என்னடா அக்ரிமெண்ட் டைம் முடிய போகுதே, இவன் இன்னும் அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கானே அப்படின்னு நினைச்செல்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டாம். அதெல்லாம் நான் எந்த விதத்திலையும் எப்பவுமே உங்களை எதுக்குமே கட்டாயப்படுத்தவே மாட்டேன். ஆனாலும் அநியாயத்துக்கு நல்லவரா இருக்க கூடாதுன்னு. நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய 1,50,000 ரூபாயை லெஸ் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க. எப்படிடா, ஏதாவது ஹாஸ்டல் பார்த்து உங்களை தங்க வைக்கணுமா இல்ல வேற எதுவும் ஐடியா வச்சிருக்கீங்களா? பேசி முடிச்சாச்சா? அவ்வளவுதானே? இல்ல நான் எதுவும் மறந்துட்டேனா? இவரு நடந்தது எல்லாத்தையும் மொத்தமா மறந்துட்டாரு போல. இங்க பாருங்க, டெல்லியில நம்ம தங்குறதுக்குன்னு ஒரு வீடெல்லாம் ரெண்டுக்கு பிடிச்சு வச்சிருக்கோம். ஆமாடா, அதுக்கு என்ன? இல்ல நீங்க மட்டும் தங்குறதுக்கு அந்த வீடு பிடிச்சு வச்சிருக்கீங்க. இல்ல நீங்களும் தங்குறதுக்கு தான். ஆனா அக்ரிமெண்ட் டைம் முடிஞ்சிட்டா அது எப்படி முடியும்? ஐ லவ் யூலாம் சொன்னீங்களே. அதுவா? நீங்க சொன்னீங்கல்ல, அப்போ பதிலுக்கு நான் திருப்பி சொல்லணும்ல. ஓ, அதுக்காகத்தானோ? அப்புறம் முத்தமெல்லாம் கொடுத்தீங்க கன்னத்துல. அதான் ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லி ஓங்கி ஒரு அறை வச்சீங்களே. இந்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாருல, கொஞ்ச நாளா மறந்துருந்தாரு. அப்புறம் என்னைய யார் கடத்திட்டு போனா உங்களுக்கு என்ன? எதுக்கு வந்து காப்பாத்துனீங்களா? ஆமா, நம்ம போட்ட 6 மாச அக்ரிமெண்ட்ல உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை தானே. அப்புறம் என்னை காப்பாத்த வந்த இடத்துல என் பொண்டாட்டி அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க. ஆமா, பொண்டாட்டி தானே, அக்ரிமெண்ட் பொண்டாட்டி. ஆனா அதெல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டா இருக்க முடியும்? நாங்க அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு சொன்னா தான் விடுவானா? ஆ, ஆ, ஆ. அப்பனா அப்பனா அன்னைக்கு அப்புறமா கார்ல வரும்போது உங்களுக்கு எதுவுமே ஆகுறதுக்கு நான் விட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்பவும் அதான் சொல்றேன், இந்த 6 மந்த் அக்ரிமெண்ட் பீரியட்ல உங்களுக்கு எதுவுமே நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இடையில என்னமோ அந்த ராஸ்கல் உங்களை கடத்திட்டு போயிட்டான். ஆ, அப்படி வாங்க. இப்ப எதுக்கு அவனை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க? டேய், உங்க அண்ணன்டா. அந்த பைசன் ஒண்ணு எனக்கு அண்ணன் இல்ல. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அவன் உங்களுக்கு அண்ணன் தான். சரி, எனக்கு அவன் அண்ணனாவே இருந்துட்டு போகட்டும். இப்போ அவனை எதுக்காக இங்க கொண்டு வந்து தங்க வைக்கணும்? எனக்காகத்தானே? ஆமாடா, டெஃபினெட்லி உங்களுக்காக தான். அப்படின்னா அது எதுக்கு 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 சொல்லுங்க பாப்போம். இல்லடா, இப்போ இந்த 6 மாச அக்ரிமெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி உங்களை ஹாஸ்டல்ல தங்க வைக்கணும், இல்லையா தனியா வீடு பிடிச்சு தங்க வைக்கணும். இது ரெண்டுமே உங்களுக்கு வசதிப்படுமா என்னன்னு தெரியாது. உங்க சித்தி வீட்டுக்கும் உங்களால போக முடியாது, ஏன்னா அவங்களும் இப்ப அங்க இல்ல, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் உங்க அண்ணன் தானே, அதுக்காக தான் அவனை இங்க வர வச்சிருக்கேன். இப்போ இந்த 6 மாச அக்ரிமெண்ட் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா தயக்கம் இல்லாம பழகிட்டீங்கன்னா அவன் கூட ஃபாரின் போறதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, அதுக்காகத்தான். இவர் சொல்றது எல்லாம் நிஜமா இல்ல பொய்ய நிஜ மாதிரியே நம்புற மாதிரியே சொல்றாரா? ஏங்க, அப்படின்னா அந்த பைசனை லாக்கப்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு என்னைய எப்படியெல்லாம் தாஜா பண்ணீங்க? இந்த கையில எல்லாம் முத்தம் கொடுத்து பக்கத்துல வந்து அப்படி இப்படின்னு பேசி உரசி. அது எல்லாமே உங்களோட நல்லதுக்காகத்தான்டா, உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான். வேற எந்த விதமான தப்பான உள்நோக்கமும் கிடையாது. அட பாவி மனுஷா, நானு நம்ம ட்ரீ ஹவுஸ்ல தங்கும் போது உங்களை கட்டி எல்லாம் பிடிச்சேன். அது நீங்க தானே கட்டி பிடிச்சீங்க, நான் ஒண்ணும் பண்ணலையே. அப்படின்னா அருவியில குளிக்கும் போது எனக்காக தேனெல்லாம் எடுத்துட்டு வந்தது நீங்க தானடா பசிக்குதுன்னு சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். அப்புறம் ஏங்க, என்ன? இல்ல அப்ப நான் என்னமோ கேட்டேன், அதுக்கு பூஜை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுவோமா அப்படின்னு ஒரு மாதிரியா கேட்டீங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி வாடி ஆசை பொண்டாட்டி. அப்போ நான் பேசுறது எல்லாம் புரியுது. புரிஞ்சும் புரியாத மாதிரியே இத்தனை நாள் என்ன சுத்த விட்டுருக்க ஏடி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்களேன், இப்ப சொல்லுங்களேன், எதுக்கு அப்படி சொன்னீங்க? இல்ல, நான் எப்ப சொன்னேன், எதுக்காக அப்படி சொன்னேன்? ஒருவேளை அருவிக்கு பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்திருக்குமோ, அங்க சாமி கும்பிடலான்னு எதுக்காவது சொல்லியிருப்பனோ? அங்கனக்குள்ள எல்லாம் ஒரு கோயிலும் இல்ல. அப்படியா? அப்புறம் எதுக்கு அப்படி சொல்லியிருப்பேன்?
இவரை நம்ம கேள்வி கேட்டா இவர் நம்மளை திருப்பி கேள்வி கேட்கறாரு. சரி, அப்புறம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு இந்த பைசனை லாக்கப்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சினீங்களே. அதான் சொல்லிட்டேனே, அது உங்களுக்காக மட்டும்தான், வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது எனக்கு. ஆஹா, அப்படியா? சரி, வேலையை பாருங்க. ஆமாடா, பாத்தீங்களா, பேசிக்கிட்டே இருந்ததுல அதை விட்டுட்டேன். நாளைக்கு அம்மா வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும். முடிச்சிட்டு ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் சைன் வாங்கிடணும். இவர் அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எங்க வச்சிருப்பாரு? பேசாம எடுத்து கிழிச்சு போட்டுட்டா என்ன? என்கிட்ட இருக்கிறத ஈஸியா எடுத்து கிழிச்சு போட்டலாம். இவர் எங்க வச்சிருப்பாரு? மலரு, இந்த அக்ரிமெண்ட் விஷயம் முதல்ல யார் யாருக்கெல்லாம் தெரியும்? ஒன்று இவருக்கு, ரெண்டாவது எனக்கு. எங்க 2 பேரையும் தவிர்த்துன்னா குமார் அண்ணாவுக்கும் ஐஸுக்கும். குமார் அண்ணா இவரோட ஃப்ரெண்டு, ஐஸு குமார் அண்ணாவை கட்டிக்க போற பொண்ணு அப்படின்னு அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. அப்போ மொத்தத்துல 2 பேருமே இவரோட ஆளுங்க, இவரோட கட்சிக்காரங்க. நமக்கு அப்போ ஒத்தாசை பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன வேற யாராவது இருக்காங்களா? இருக்கான், அந்த பைசன். என்னதான் எனக்கு அவனை பிடிக்காதுன்னாலும் அவனை அண்ணனா ஏத்துக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை சாக்கா வச்சு அவங்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். இந்நேரம் அந்த பைசன் தூங்கி இருப்பான். காலையில எந்திரிச்சதும் வேலையா அவனை போய் பார்த்து, அந்த பைசன் என்னைக்கு காலையில எந்திரிச்சான்? இங்க வந்ததுல இருந்தே மத்தியானம் தான் எந்திரிக்கிறான். அதுவும் நம்ம போய் தான் எழுப்ப வேண்டியதா இருக்கு. சரி, எந்திரிச்சு தொலையட்டும். அவன் எந்திரிச்சதும் வேலையா அவனை போய் பார்த்து நம்ம பிளானை சொல்லணும், அவங்கிட்ட ஹெல்ப் கேட்கணும். இந்த விஷயத்துல அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணான்னா போனா போகுதுன்னு அவனை வேணா அண்ணனா ஏத்துக்கிடுவோம். மிஸ்டர் சிபிஐ ஆபீசர், எனக்கும் ஆள் இருக்கு ஒத்தாசை பண்றதுக்கு. இந்த விஷயத்துல கொழுந்தனாரையும் நம்ம கட்சியில சேர்த்துக்கிட்டா என்ன? அத்தடி வேண்டாம். அவங்க அண்ணனுக்கு அகைன்ஸ்டா ஒரு வேலை பாக்குறோம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அன்னைக்கு பைசனை தூக்குன மாதிரி நம்மளையும் தூக்கி தொங்க விட்டுருவாரு. நம்ம வேலைக்கு இந்த பைசன் தான் லாயக்கு. அவன் ஒரு கிரிமினல், நம்ம ஒரு கிரிமினல். 2 கிரிமினலும் சேர்ந்து இந்த கிரைம் பிரான்ச் ஆபீசரை ஒரு வழி பண்ணிடுவோம். நாளைக்கு இருக்கு உங்களுக்கு. என்னடா இருக்கு? அடி ஆத்தி, சத்தமாவே பேசிட்டேன். டேய், என்ன இருக்கு? இல்ல, முறுக்கு இருக்கு, மத்த நிறைய பலகாரம் எல்லாம் இருக்கு. அது இருக்கு, இது இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்புறம் வெண்ணிலா அவங்க பாட்டி வேற நிறைய வாங்கிட்டு வருவாங்க சாப்பிட. அதைத்தான் சொன்னேன், நிறைய இருக்கு சாப்பிட. அதுவா? எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவ்வளவா பிடிக்காது. உமருக்கு வேற என்னதான் பிடிக்கும்? நான்வெஜ் பிடிக்காது, ஸ்நாக்ஸ் பிடிக்காது, அப்ப வேற என்னதான் பிடிக்கும்? என்னடா? இல்ல, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிடிக்காதுன்னா அப்ப வேற என்னதான் பிடிக்கும்? அதுதான். எதுதான்? நீ தானடி கேட்ட என்னதான் பிடிக்கும்னு, அதுக்கு தான் ஆமான்னு சொல்றேன். அதுவும் புரியாது. ஒரு 4 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் சண்டைக்கு வருவாங்க. என்னதாங்க பிடிக்கும்? அது இந்த ஃப்ளவர். ஃப்ளவரா? ஃப்ளவர்னா இந்த காலிஃப்ளவரா? இந்த காலிஃப்ளவர்ல ஃப்ரை பண்ணுவாங்களே, கோபி மஞ்சூரியன், அதுவா? ஆமா, அதான், அதேதான். அடியே என் மக்கு மலரே, ஃப்ளவர் நீ தானடி. இதையே இன்னும் 2 நாள் கழிச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இப்ப கூட காலிஃப்ளவர் சீசன் தான். நம்ம வேணா வாங்கி பொரிப்போமா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் ஈஸியான வேலை தாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. இப்ப எதுக்கு அப்படியே வரப்ப முறுக்கிக்கிறாரு? முறுக்கிக்கோங்க. எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு இந்த பைசன் தூங்கி எந்திக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஐயோ, மறுபடியும் சத்தமா பேசிட்டோமா? என்ன? குட் நைட். குட் நைட். சிபிஐ ஆபீசர்னா என்ன நேரமும் வரப்பாதான் இருக்கணும் போல. இருங்க, எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். குட் நைட். ஆத்தி. வெண்ணிலா, மலரு, எப்படிடா இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கேன் தே, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நானும் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் தே, கொடைக்கானல் போய் 2 நாள் இருந்து அத்தைய பார்த்துட்டு வரலான்னு. கேட்கவே மாட்டேங்கிறாரு. அங்க போய் பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னே சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாசத்துக்கு ஒரு தடவை 2 பிள்ளைகளும் வந்துருவாங்க. இப்போ பொண்டாட்டியை பார்க்கறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. பத்தாக்குறைக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்கு. எஸ்டேட் ஒர்க்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுடா, நல்லா போகுது. இந்த நல்ல விஷயத்த கேள்விப்பட்டது எனக்கு ஒரே சந்தோஷம். இருப்பு கொள்ளல. உடனே சென்னைக்கு கிளம்பணும்னு சொல்லி கிளம்பியாச்சு. பாட்டி எப்படி இருக்காங்க? என்ன சொன்னாங்க? அப்பதான் நல்லா இருக்குங்க தே, இன்னைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. சரி, வரட்டும். என் பிள்ளைகளை இப்பதான் கையை பிடிச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அடுத்த வாரிசு வந்தாச்சு. எத்தே, அப்படியே என் பக்கமும் திரும்பி நீ எப்ப பிள்ளை பத்து கொடுக்க போற மலருன்னு கேளுங்கத்தே. என்ன படக்குன்னு திரும்பிட்டாங்க? ஒருவேளை சத்தமா பேசிட்டோமோ? நம்ம ஏன் இப்படி அடிக்கடி எமோஷனல் ஆகுறோம்? மலரு, என்னத்தே? உங்க அண்ணன் வந்திருக்காராம்ல?
அந்த பைசனை பத்தி கேக்குறதுக்கு தானே இவ்வளவு வேகமா திரும்பினீங்க? ஆமாத்தே. என்கிட்ட கூட இந்த பிள்ளை சொல்லல. வேலை விஷயம்னா அப்படி சீக்கிரட்டாவே வச்சிருந்திருக்கான். எங்கம்மா உங்க அண்ணே? ஆத்தாடி, இப்பதானே விடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள அந்த பைசன் எஞ்சிருவானா என்ன? எங்கடா? தூங்கிக்கிட்டு இருப்பான் தே. சரி தூங்கட்டும், எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கு ஒரே சந்தோஷம். என் மருமகளுக்கு ரத்த சம்பந்தத்துல இப்படி ஒரு உறவு இருக்குன்னு. இதுக்கெல்லாமா சந்தோஷம்? அவன் அவ்வளவு ஒர்த்து கிடையாது தே. நீங்க முதல்ல உங்க பிள்ளைய கூப்பிட்டு, நீ எப்படா எனக்கு பேர பிள்ளைய பத்து கொடுக்க போறான்னு கேளுங்க. மலர் கருப்பினங்கடா? கூப்பிடுவாத்தே, கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல வந்த உடனே பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆளை காணுமே, உள்ள எதுவும் வேலையா இருக்கானோ என்னமோன்னு கேட்டேன். நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்ககிட்ட கையோட சைன் வாங்கிடணும்ட்டு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏத்தே, நான் போயிட்டு உங்களுக்கு டிஃபன் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? மைனி ஒத்தையில பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரிடா, சரி போய் பாரு போ. என் வீட்டுக்காரர் சொன்னது சரிதான். அத்தை இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க போல. முதல்ல அந்த பைசனை போய் எழுப்புவோம். அப்புறம் வெண்ணிலா, எஸ்ஐ செலெக்ஷன்ல ரிஜெக்ட் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். மாமா எல்லாத்தையும் சொன்னாராத்தே. தம்பி சொல்லுச்சு. முத்துக்கண்ணு எதுக்காக இப்படி பண்ணான்னே தெரியல. என்ன இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தான். உனக்கு இந்த விஷயத்துல அத்தை வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமாடா, இல்ல உன் மாமனை விட்டு பண்ண சொல்லுவோமா? ஆமாத்தே, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னடா? என்ன வேணாலும் கேளு, அத்தை செய்யறேன். அத்தை, அது இந்த பைசன் எங்க போயிட்டான்? ரூம்ல காணோம், அதுக்குள்ளேயே தூங்கி எந்திரிச்சிட்டான். வாய்ப்பில்லையே, மத்தியானத்துக்கு குறைஞ்சு இந்த பைசனுக்கு விடியாதே. ஆனா காணோம். ஒருவேளை வேற எதுவும் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கானோ, அந்த பேய்க்கு பயந்து. அந்த பேயே நான் தான். ஆனாலும் அவன் ரூம்ல பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சிருக்கு. ஒருவேளை நிஜமாவே எந்திரிச்சிட்டானோ? அப்படின்னா எங்க ஆளை காணோம்? இவரையும் காணோம். ஒருவேளை மாப்பிள்ளையும் மச்சானும் சேர்ந்து எங்கேயும் கிளம்பிட்டாங்களோ? ஹாய், ஐ எம் கம்சபிரபு. ஹாய். உன் பேரு மரகதவள்ளி தானே? செல்லம்மா குட்டிமா. ஆமா. இவன் என்ன இந்நேரத்துல தூங்கி எந்திரிச்சு குட்டிமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? அடே, முறை தெரியாத பைசன். என் வீட்டுக்காரருக்கு முறை பொண்ணுடா. ஹாய் குட்டிமா, நீங்க என்னோட மாப்பிள்ளைக்கு முறை பொண்ணு தானே? ஆமா. சோ எனக்கு தங்கச்சி முறை வேணும். நீங்க எனக்கு தங்கச்சியா இருக்கீங்களா? ஓ பேபி பேபி, என் காதல் ஜோதி, பிரிகேஜி பட்டர்ஃப்ளை நாளை கையில் கிடைக்கும். இனிஷியல் கேட்டுத்தான் அது மெல்ல சிரிக்கும். எம்கே. ஹாய் கோமோ. என்ன எம்கே, இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர? சேர்மன் மேம் வந்திருக்காங்க. நீ வந்ததும் உன்னை அவங்கள வந்து பார்க்க சொன்னாங்க. அம்மா வந்திருக்காங்களா? நான் வரும்போது வீட்ல தானே இருந்தாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் போய் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. சீக்கிரம் போய் பாரு. ஓகே ஓகே, பி ரிலாக்ஸ், பி கூல். போ போ போ. மன பாராசூட் கட்டித்தான் விண்ணில் பறக்கும். ஹாய் அம்மா. எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய், எட்டு தேசம் ஆளுகின்ற